Hello students, இன்னைக்கு differentiation lecture 2 பார்ப்போம். Okay. So இந்த lectureல நம்ம differentiation of implicit functionsலாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். First of all, implicit function அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். So implicit functionனா வந்து என்னன்னா, if an equation f of x comma y equal to 0, where f cannot be expressed in terms of x, then f of x comma y is called an implicit function அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நம்ம எதை சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா xy மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஏன் இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ y வந்து பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா y டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அதாவது y ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளால ரீப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதை டைரக்டா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா யூவி ரூல் அப்ளை பண்ணும். ஸோ யூவி ரூல் அப்ளை பண்ணோம்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் இன்டூ ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா, சைன் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப காஸ் ஆகும், காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்து வரும். ஸோ இது ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் காமனா வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு cos of x plus y minus y அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா dy by dx is equal to cos of x plus y minus y by x minus cos of x plus y அப்படின்னு வந்து நம்ம நோட் பண்ணணும். இன்னும் ஃபர்தர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சொல்லலாம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எக்ஸ் ஒய் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஏன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் டேர்ம்ஸ், அதாவது ஒய்யை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா வந்து நம்மளால எழுத முடியும். அதே மாதிரி xy is equal to x cube plus x square plus 1. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஏன் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா வந்து எழுத முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஆனா காஸ் ஆஃப் xy ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒய்யை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா ரீப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸ், அதாவது இதோட ஒய்யோட டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரெஸ்பெக்ட்ல நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி போனோம்னா வந்து நமக்கு இதோட டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து
ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்கன்னா y plus sin y is equal to cos x. ஸோ இப்போ நம்ம dy by dx வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா on differentiating with respect to x on both sides. ஸோ நமக்கு வந்து என்ன வரும் dy by dx plus sin y differentiate பண்றப்ப என்ன இருக்கும் cos y into dy by dx which is equal to cos x வந்து differentiate பண்றப்ப என்ன ஆகும் minus sin x. கரெக்டா? ஸோ இப்போ dy by dx காமன் வெளியத்துல என்ன ஆகும் dy by dx into 1 plus cos y is equal to minus sin x. So dy by dx is equal to minus sin x by 1 plus cos y. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா dy by dx. அடுத்து இன்னொரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா x cube plus x square y plus xy square plus y cube equal to 81. இப்போ dy by dx வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா on differentiating with respect to x. நமக்கு வந்து என்ன இருக்கும் இப்போ x cube differentiate பண்ணா என்ன ஆகும்னா 3x square plus இப்போ x square y. ஸோ இப்போ x square y வந்து நம்ம differentiate பண்றப்ப என்ன பண்ணணும்னா யூவி ரூல் வந்து அப்ளை பண்ணும். ஸோ யூவி ரூல் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்புறம் ஒய் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x இன்டூ ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து நம்ம இங்க எழுதுவோம் 2x இன்டூ ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் டிஃபரன்ஷியேட் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ ஒன்னு வரும் 1 இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் இப்போ ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா 2y இன்டூ எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ அதை நம்ம எழுதுறப்ப என்ன ஆகும்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2y இன்டூ எக்ஸ் பிளஸ் இப்போ ஒய் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும் 3y ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் வரும். ஏன்னா வந்து ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றப்போ ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 81 வந்து கான்ஸ்டன்ட்ல. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு 0 வரும். ஸோ இப்போ இதுல டிஒய் பை டிஎக்ஸ் தான் காமன் வெளியே எடுத்துட்டுனா என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy plus 3y square is equal to minus of 3x square plus 2xy plus y square அப்படின்னு வருமா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் dy by dx is equal to minus of 3x square plus 2xy plus y square whole divided by x square plus 2xy plus 3y square. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ இன்வெர்ஸ் ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நமக்கு என்ன வரும்னா 1 பை ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 பை ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 0 வரும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos inverse of x is equal to minus of இதோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 1 by root over 1 minus x square.
ஓகேங்களா? ஓகே. அடுத்து tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 1 by root over 1 by 1 plus x square வரும். சாரி. So d by dx of tan inverse of x is equal to 1 by 1 plus x square. அதே மாதிரி cot inverse of x க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா tan inverse of x plus cot inverse of x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5/2. ஸோ அதாவது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இதோட டிஃபரன்ஷியேஷன் பிளஸ் இதோட டெரிவேட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால நமக்கு வந்து என்ன வரும்னா d by dx of cot inverse of x is equal to minus 1 by 1 plus x square அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து secant square x வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன வரும்னா 1 by mod x into root over x square minus 1 அப்படின்னு வந்துடும். அதாவது d by dx of secant inverse of x is equal to 1 by mod x into root over x square minus 1 அப்படின்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் வரும். ஏன்னா வந்து சேம் அதே லாஜிக் secant inverse of x plus cosecant inverse of x is equal to 5/2. ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு 0ன்னு வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ திரும்பவும் வந்து எல்லாத்தோட ஃபார்முலாவும் எழுதுன பாருங்க. d by dx அதாவது sin inverse of x அதோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 1 by root over 1 minus x square. அப்புறம் tan inverse of x அதோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 plus x square. அதே மாதிரி secant inverse of x அதோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 1 by mod x into root over x square minus 1. ஓகேங்களா? ஓகே. சரி. அடுத்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஸோ லாகர்தமிக் ஃபங்க்ஷன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா logarithmic functions are derived from exponential functions. So exponential functions என்னன்னா a power x is equal to b. இது வந்து பாத்தீங்கன்னா exponential function. So இப்போ இந்த ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம லாக் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா log of a power x is equal to log b. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் இப்போ லாகரிதம் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். ஸோ x log a is equal to log b அப்படின்னு வந்து வரும். கரெக்டா? இப்போ x is equal to log b by log a. ஸோ log b by log a வை நம்ம எப்படி எழுதலாம் log of b base a அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து டிரைவ் ஆகும். ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான திங் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா இந்த a should be greater than 0 and a should not be equal to 1. ஏன்னா இப்போ 1க்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா லாக் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர்ல வர இந்த லாக் ஏவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ இது வந்து 0 ஆகுறப்ப என்ன ஆகும்னா அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம a ஈக்குவல் டு 0 வந்து நாட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்க எழுத பாருங்க when a equal to 1 graph is not defined. அடுத்து லாகர்தமிக் டிஃபரன்சியேஷன். ஸோ லாகர்தமிக் டிஃபரன்சியேஷன்னா வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து 3 டைப் வந்து வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா f of x ஹோல் பவர் g of x. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சே h of x அப்படின்னு இருக்குன்னா இப்போ h of x ஓட டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாக் எடுப்போம். ஸோ இது கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் என்ன ஆகும்னா d by dx into log of f of x is equal to log of h of x அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம டெரிவேஷன் பண்றப்ப என்ன ஆகும் இது யூவி ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ g dash of x into log of f of x plus g of x into
இப்போ log of f of x, log f of x, இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா செயின் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ செயின் ரூல் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும், லாக் வந்து பாத்தீங்கன்னா 1/x வரும். ஸோ அதாவது 1/f of x வரும் இன்டூ f dash of x into f dash of x by f of x. So இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ h is equal to h dash of x by h of x. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ செகண்ட் டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா y is equal to f1 of x into f2 of x into f3 of x. ஸோ ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிறப்ப இப்போ நம்ம லாக் ஒய் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடிஷன் மாதிரி ஆகிடும். லாக் ஆஃப் f1 of x பிளஸ் லாக் ஆஃப் f2 of x. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அடிஷனாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை டெரிவேட்டிவ் பண்றப்ப என்ன ஆகும்னா y dash by y is equal to f1 dash of x by f1 of x plus f2 dash of x by f2 of x. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வரும். ஸோ இதுல இருந்து நம்ம y dash வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு. அடுத்து தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா y is equal to f1 of x into f2 of x so on மல்டிப்ளை பண்ணிட்டே போறோம் ஓவரால் பை g1 of x into g2 of x. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா log of m by n. ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன வரும், log of m மைனஸ் log of n அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்க வந்து பிளஸ் வருது இல்லையா, ஸோ இதே மாதிரி இங்க மைனஸ் வந்து வரும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா y is equal to x power x. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து y dash அதாவது dy by dx வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லாக் எடுக்கணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் வந்து லாக் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா log y is equal to log of x power x. So log y is equal to x log x. ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா log y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/y into dy by dx. கரெக்டா, செயின் ரூல் அப்ளை பண்றப்ப which is equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா u வந்து இது v வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் u டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 1 into log x பிளஸ் அடுத்து என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் u v dash x into log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x which is equal to 1 plus log x. கரெக்டா, ஸோ dy by dx is equal to y into 1 plus log x. இப்போ y ஓட வேல்யூ வந்து என்னன்னா x power x. ஸோ x power x into 1 plus log x. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட dy by dx. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா y is equal to 2x into x power cos x. ஸோ இதுக்கு வந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம f1 of x, இது வந்து x2 of x அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம லாக் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா log y equal to log of 2x into x power cos x. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா log 2 plus log x plus cos x into log x அப்படின்னு எழுதுவோம், which is equal to log y. ஸோ இப்போ differentiate with respect to x. Differentiate with respect to x. On differentiating with respect to x நமக்கு வந்து என்ன வரும்னா 1/y into dy by dx
இஸ் ஈக்குவல் டு லாக் டூ டிஃபரன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 பிளஸ் லாக் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1/x பிளஸ் cos x into log x வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூவி ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ யூவி ரூல் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்றப்போ மைனஸ் sin x into log x plus cos x into log x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1/x. ஸோ dy by dx is equal to y into, ஸோ y ஓட வேல்யூ வந்து என்ன 2x into x power cos x into 1/x plus cos x by x minus sin x log x. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா dy by dx. ஓகே, அடுத்த விஷயம். ஸோ அடுத்து பேராமெட்ரிக் டிஃபரன்சியேஷன். ஸோ பேராமெட்ரிக் டிஃபரன்சியேஷன்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ x இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் நான் வந்து எஃப் ஆஃப் டி அப்படின்னு வந்து டினோட் பண்றேன். அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி அப்படின்னு வந்து டினோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வேரியபிள். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டி இஸ் வேரியபிள். ஸோ இந்த டீயை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா dy by dx வந்து டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிடியால டிவைட் பண்றோம். ஸோ dy by dt by dx by dt. ஸோ இப்போ dy by dt வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா y dash by dx by dt வந்து பார்த்தீங்கன்னா x dash. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமெட்ரிக் டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம போறோம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா t வந்து நம்ம பேராமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஏன்னா அந்த டீயை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு தந்திருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 280 அப்படின்னு வந்து தந்திருக்காங்க. ஃபைன் டிஒய் பை டிஎக்ஸ் அட் டி ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டி ஈக்குவல் டு ஏன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ dy by dx is equal to dy by dt by dx by dt. கரெக்டா? ஸோ dy by dt வேல்யூ வந்து என்ன வரும் 280 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் dy by dt is equal to 2a அப்படின்னு வந்து வரும். கரெக்டுங்களா? ஸோ dx by dt வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2t ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். 2t, சாரி. ஸோ dy by dt வந்து பார்த்தீங்கன்னா 2a by 2t which is equal to a by t அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம t ஈக்குவல் டு a அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா a by a which is equal to 1 அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்றோம்ல. இப்போ இதோட மீனிங் வந்து என்னன்னா dy by dx, அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் டேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ இந்த dy by dx நான் திரும்பவும் வந்து d by dx டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அதாவது செகண்ட் டைம்ல டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன இருக்கும்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு டிவைட் பண்ணோம் ஆர்
எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதே மாதிரி வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போனோம்னா nth ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா nth ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ nth ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா dn of y by dx. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா nth ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ இதை நம்ம வேற எப்படி டினோட் பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எஃப் என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பண்ணலாம். இல்லாட்டி ஒய் அந்த மாதிரி n டைம்ஸ் வந்து போட்டு டினோட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான திங் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி அப்படின்னு இருக்குன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி பை ஜி டபுள் டேஷ் ஆஃப் டிக்கு ஈக்குவலா இருக்காது. அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது திரும்பவும் வந்து நம்ம டி பை டிஎக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும்னா தான் நமக்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ்லாம் நம்மளால ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஓகே சரி. இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா y is equal to 5 cos x minus 3 sin x. Then d square y by dx. Y is equal to 5 cos x minus 3 sin x. இப்போ 3y by dx which is equal to 5 cos x differentiate பண்ணா minus 5 sin x minus 3 sin x differentiate பண்ணா minus 3 cos x. அடுத்து இப்போ திரும்ப இதை வந்து நம்ம y x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் dx square y by dx square is equal to minus sin x differentiate பண்ணா என்ன வரும் cos x minus 3 into cos x differentiate பண்ணா minus sin x. So d square y by dx square is equal to minus cos x plus 3 sin x அப்படின்னு வந்து ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு find the second order derivative of y is equal to x cube plus tan x. Y is equal to x cube plus tan x. கரெக்டா? ஓகே. ஸோ dy by dx is equal to x cube ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் பிளஸ் tan x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா secant ஸ்கொயர் x. ஸோ இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2x பிளஸ் secant ஸ்கொயர் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்னா 2 secant x into secant x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா secant x into tan x. So 6x plus 2 secant square x tan x அப்படின்னு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.